நேற்று தஞ்சாவூர் அரசு பள்ளி ஆசிரியரை குத்தி கொன்னுட்டாங்க. ஏன் கொன்னாங்க அப்படின்னு கேட்டால், அவருக்கு பிடிச்சிருக்காமா. அவருக்கு பிடிச்சா அந்த டீச்சருக்கும் பிடிக்கணும். அதுக்கு ஏன் கொல்றேன்னு கேட்டால், நான் ஆம்பளை, எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவள் ஓகே சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா அப்படி தான் கொல்லுவேன். முந்தையெல்லாம் நான் செத்த என் கூடையே சேர்ந்து எரிச்சோம். என் கூடையே சேர்ந்து எரியிற போனோம் பொம்பளை நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவள் பிடிக்கலன்னு சொல்லுவாளாம்மா. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போய் சொன்னால் வேண்டாங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் எங்கே கொல்ல போகிறேன்? ஆமான்னு சொல்கிறத தவிர அவளுக்கு வேற என்ன வேலை? ஆம்பளைங்க ஆம்பளை பொம்பளைங்க பின்னாடியே போய் கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பொட்டச்சியா? ஆம்பளை. இதைத்தான் உங்களுக்கு இந்த சமூகம் சொல்லி கொடுத்துருக்கு. சமூகமும் இல்லை, மதம். இங்கே பொட்டச்சி கேவலம் ஒரு பொம்பளை. இதுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது நடந்ததுக்கு அந்த பையன் மட்டும் காரணம் இல்லைங்க. ஆம்பளை செத்தா பொம்பளையும் சேர்த்து எரிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஆப்ஷனும் எங்களுக்கு இல்லை. அவர் யார் தெரியுங்களா? அவர் தான் தஞ்சாவூர் வெண்ணையார். அவர் தான் திருக்குறள் எழுதின வள்ளுவர், பெண்ணியம் போற்றி பேசின பெரியார், சட்டமேதை அம்பேத்கருங்க. அவ்வளவு ஏன், இவர் தான் நபி, இவர் தான் ஜீசஸ், இவர் தான் ராம. இப்போ ஏற்பட்ட உத்தமனை ஒரு புள்ள பிடிக்கலன்னு சொல்லாமா? உன்னையெல்லாம் அந்த புள்ள வேண்டான்னு சொல்லி இருந்திருக்க கூடாது, நான் இதாக துரத்தி இருந்திருக்கணும். உசிலம்பட்டியில் பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா கள்ளிப்பால் கொடுப்பாங்களாமா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அந்த கள்ளிப்பாலை இவனுக்கு கொடுத்துருந்துருக்கணும், சமூகமாவது நல்லா இருந்திருக்கும். அந்த பையன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம சமூகத்துக்கிட்ட பேசணும். ஏங்க, இந்த கூடை போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்கல்ல பொம்பளைங்கள, அப்படி எரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தத்துவ மேதையும் வெளிநாட்டுக்காரனும் தான் வந்தாங்க. அவங்கெல்லாம் பல எஜுகேஷன்ஸை கொடுத்து இந்த ஆண் சமூகத்தை எப்படி தெரியுமா மாற்றி வச்சிருந்தாங்க? உள்ளபடியே நல்ல ஒரு சமூக மாற்றத்தை தான் அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு பாட்டை பாடிட்டு தாடி விட்டு சுத்திட்டு இருந்தாங்க. சரக்கு பாட்டிலு, ஜோல்னா பை, கூட ஒரு நாய். அந்த பிள்ளை மேலே இருக்கிற கோவத்தில் போய் குத்தவோ கொல்லவோ எதுவும் பண்ணலைங்க. குடிச்சு போட்டு தாடியை வளர்த்திட்டு வாட்டுக்கு சுற்றுவாங்க, அவ்வளோதான். அப்படி இருந்த ஆண்களை தான் இப்போ மீண்டும் பழைய இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. பொதுவாக இந்த பெண்களோட உள்ளத்தை வெல்ல பழகுங்கப்பா. உடலை ஜெயிச்சு என்னப்பா பண்ண போறீங்க? ஆட, உனக்கு உடல் தான் ரொம்ப முக்கியம்னா வீட்டில் தான் உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அதுதானே முக்கியம் உனக்கு. உன்னை பெத்த பாவத்துக்காகவும் உன்னை மாதிரி ஒரு கலைச்சடி இத்தனை பெருசாக வளர்த்தனதுக்காகவும் அங்கே போங்க. அங்கே இருக்கிறது தான் எல்லா பொம்பளைங்க கிட்டேயும் இருக்கு. புதுசாக ஒன்றும் யார்கிட்டையும் இருக்க போகிறதில்ல. அந்த அம்மா என்ன எதாவது எதிர்த்து பேச போகுதா? பெத்த பாசத்துக்கு வேண்டியே பையன் என்ன கேட்டாலும் அந்த அம்மா செய்யும், கொடுக்கும். கேட்டிருக்க வேண்டியதானே? இந்த வெற்று உடலைத்தான் அடையணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அப்படி அடைஞ்ச ஒரு 5-6 பேர் இருக்காங்க, சொல்லிட்டா? ஏன்பா, குஜராத்தே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, கலவரம் நடந்துட்டு இருக்கு. எதிர்த்த வீட்டு பொண்ணு ஒன்று பர்தா போட்டு குடும்பத்தோட ஓடி வருது. 16 பேர்த்த போய் கொல்றாங்க. ஒரு குழந்தைய செவுத்துல அடிச்சு கொல்றாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் புதுசா குழந்தை பெற்ற பெண்ணையும் இந்த 8 பேரும் சேர்ந்து உடலை ஜெயிக்கிறாங்க. அப்படியே வெற்றி கொடி நாட்டுறாங்க. மாபெரும் வெற்றி இல்ல? எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமா அந்த 8 பேரும்? வெற்றி இல்ல அது. காஷ்மீர்ல ஆஷிஃபான்னு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு ஜெயிச்சாங்கல்ல. இப்படி வெறும் உடம்ப ஜெயிச்ச ஆண்கள் இந்தியா முழுக்க நிரம்பித்தான் இருக்கீங்க. உள்ளத்தை ஜெயிச்சவங்க விரல விட்டு எண்ணிரலாம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இவங்க கூட நாங்க பெருமையா சொல்லுவோம் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். இவங்கெல்லாம் உள்ளத்தை ஜெயிச்சவங்க. எத்தனை காலம் ஆனாலும் இவங்களையெல்லாம் நாங்கள் கொண்டாடிக்கிட்டே தான் இருப்போம். எந்த உரிமையும் பெண்ணுக்கு இல்லைன்னு சொன்னப்போ பெண்களுக்கு கண்டிப்பாக சொத்துரிமை வேணும்னு சொன்ன பெரியார். மரியாதையே இல்லைன்னு சொன்ன பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்குன்னு சொன்ன பெரியார். பெரியார் சொன்னதையெல்லாம் சட்டத்துக்கு கொண்டு வந்தே தீருவேன்னு சொன்ன அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கர் தோல்வி அடைஞ்சதை சட்டபூர்வமாக்குனது டாக்டர் கலைஞர். இந்த மாதிரி எல்லாம் பெண்களுடைய உள்ளங்களை ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க சாவித்ரிபாய் பூலேவோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரோட வைஃபோட உள்ளத்தை மட்டும் ஜெயிக்கல, எத்தனையோ பெண்களுடைய உள்ளத்தை ஜெயிச்சவர். இந்த பெண்களுடைய உடலை ஜெயிச்சவரு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவர் பெண்களை எரிக்க விடாம பண்ணவரு ராஜாராம் மோகன் ராய். இப்படி வரலாற்றுல நிறைய பேர்த்த நம்ம சொல்லலாம். நிகழ்காலத்துல சொல்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நீயா நான் ஒரு ஐயரம்மா சொல்லுச்சுல, ஒருத்தர் வந்தாரு, குல்லா வச்சிருந்தாரு, ஒரு முஸ்லீம் தான். அந்த அம்மா இனி வாழ்நாள்ல ஒரு முஸ்லீமு கூட மனுஷனா பார்க்காது.
பார்க்குறவங்களையெல்லாம் தெய்வமாக தான் பார்ப்பாங்க. உள்ளத்தை ஜெயிக்கிறதுங்கிறது அதுதான். அவ்வளவு ஏன், முக்கியமான ஆளை விட்டுட்டேன். பூலாந்தேவியோட உடலை ஜெயிச்சவங்க எத்தனை பேர் தெரியுமா? அது யாருக்குமே தெரியாது. திருப்பி பூலாந்தேவி அவங்களோட உடலை ஜெயிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் உலகமே கொண்டாடிச்சுடா பூலாந்தேவியோட உள்ளத்தையும் உடல் உறுதியையும். சரி, இப்போ இந்த பையன் எதுக்கு கொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொன்னதும் சினிமா தான். நீ காதலிக்கிற பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா கொல்லு அப்படின்னு சொன்னதும் ஒரு சினிமா தான். அதை இப்போ ஆர்யாவோட தம்பி நடிச்ச ஒரு கேவலமான படம் ஒன்று வந்துச்சுல்ல. சரி, இந்த பையன் இந்த பிள்ளைய கொண்டிருக்கான். எங்கே வச்சு? ஸ்கூலில் வச்சு. இந்த பிள்ளையாரு பள்ளி ஆசிரியை. இங்கே ஆண்கள் படிக்க முடியாத இடத்துலையும் பெண்களை படிக்க வச்சு அவங்கள ஆசிரியராகிற நிலைமைக்கு கொண்டு போய் நிற்க வச்சு அப்படி ஆசிரியராக பணி செஞ்சுட்டு இருக்கிறப்ப நான் ஒரு ஆம்பளை எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிச்சே ஆகணும்னு ஒருத்தன் வெட்டி இருக்கான். அது வெறும் ஸ்கூல் இல்லை, அது வெறும் ஸ்கூல் மட்டும் இல்லை, அது எங்களுக்கு கிடைக்காத ஒரு பொருள். அது கிடைச்சதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறி இருக்கு தெரியுமா? இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த பள்ளியில் படித்த ஒரு 600 பேத்துக்கு இந்தியாவிலேயே இருக்க டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்க போயிருக்காங்க. அதே பள்ளியில் படித்த பல மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே போயும் கல்வி கற்று அங்கே இருக்கிற விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி எங்கள் வாழ்வையே மாற்றிக்கிட்டு இருக்கிற அந்த அரசு பள்ளியில் இருக்கிற ஒரு ஆசிரியரை ஆம்பளைங்கிற ஒத்த காரணத்துக்கு வேண்டி கொள்றதுங்கிறதெல்லாம் ஒரு நியாயமாக எடுத்துக்க முடியுமா? அப்படி பார்த்தா விஜயலட்சுமி சீமானை கொண்டு இருந்திருக்கணும். அந்த உரிமை பெண்ணுக்கு இல்லைல்ல. ஒருவேளை அந்த உரிமை விட்டு பெண்ணுக்கு இருந்ததுன்னா அன்னைக்கே சீதாராமனை கொண்டிருந்தாலும் கொண்டிருப்பாங்க. பாஞ்சாலியை 5 பேர்த்த சேர்த்தியே கொண்டிருப்பாங்க. நலாயினி என்னைக்கோ அவங்க புருஷனை கொண்டிருப்பாங்க. அரசன் கொள்றதுக்கு முன்னாடியே கண்ணகியே கோவலனை கொண்டிருப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படியெல்லாம் கொல்லக்கூடாது. ஏன்னா பூமாதேவியா. எனதருமை திராவிட மாடல் அரசே, அரசு பள்ளிகள் மேலே இந்த சமூகம் மிகப்பெரிய கட்டுக்கதைகளை கட்டமைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அரசு பள்ளியில் கிளாஸு சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, பில்டிங் சரியில்லை, பாதுகாப்பு இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளின்னு ஒன்று இருக்கக்கூடாது. அதுக்கான முயற்சி தான். அந்த அரசு பள்ளி ஆசிரியரை கொண்ட அந்த இளைஞனுக்கு சட்டம் கொடுக்குற தண்டனையை விட்டுருங்க. ஒரே ஒரு கோரிக்கை தான், அதுக்குன்னு கொலைக்கு கொலை என்னைக்குமே தீர்வாகாது. அவங்கள கொல்லணும் நல்லா சொல்லலை, அவங்க 2 கையை மட்டும் வெட்டி ரோட்ல விட்டுருங்க. இதை நான் சொல்றதும் தவறு தான். ஏன் நான் சொல்றேன்னா, இதுவரைக்கும் கொலையாளியா இருந்த யாருமே உடலால் பாதிக்கப்படவே இல்லை. உள்ளத்தால் பாதிக்கப்படுறவனா இருந்தா கொலையே பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு 2 கையை மட்டும் வெட்டி உயிரோட விட்டுருங்க. அவன் இந்த சமூகத்துக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாகவே தன்னை வச்சு வாழ்ந்து காட்டட்டும். ஒருத்தன் போனால் இந்த சமூகத்துக்கு எந்த இழப்பும் கிடையாதுங்க. இவனை திருத்தணும்னு அவசியமும் இல்லை. இதை சொல்கிறது கூட தவறுன்னு உணர்ந்து தான் நான் சொல்கிறேன். வேற வழியே இல்லைங்க. இது கண்டிப்பாக கோவத்தில் சொன்ன வார்த்தை தான். நன்றி, வணக்கம்.